கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலருடைய காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருந்தது. ஏன்னா ஏசாமி யூதராக பிறந்ததுனால, யூதகுலத்தில் பிறந்ததுனால யூதர்களுக்கு மட்டும்தான், இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் ரட்சிப்பு, புறஜாதிகள் ஆகாதவங்க, தீட்டுப்பட்டவங்க, அவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாதுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது தான் பேதுருவை கொண்டு புறஜாதிகளையும் போய் கர்த்தர் சந்திக்க வைக்கிறார். அப்போ தான் பேதுரு அந்த உண்மையை புரிந்து கொள்கிறார். 34 வசனம் சொல்லுகிறது, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படி இப்படிங்கிற எந்த பாரபட்சமும் இல்லை. அவர் எதிர்பார்க்கறது என்னன்னா, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஜனமாக இருந்தாலும் சரி, ஆனால் அவன் ஒன்று செய்யணும், அவருக்கு பயப்படணும். அல்லேலூயா. அடுத்தது நீதியை செய்கிறவனா இருக்கணும். அப்படிப்பட்டவன் தான் அவருக்கு உகந்தவன் என்று நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் நம்ம கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே அநேகர் என்ன பண்ணுறோன்னா, ஜாதி பார்த்து தான் பழகிறாங்க. இவங்க அந்த ஜாதி, இவங்க அந்த ஜாதி, இவங்க கூட கலவக்கூடாதுங்க. அதெல்லாம் கிடையாது. எந்த ஜாதியும் எந்த மனுஷனையும் பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவருக்கு பயந்து நீதியை நடப்பிக்கணும். இதுதான் மேட்ரு. நம்ம தேவனுக்கு பயந்து நீதியை நடத்திட்டோம்னா நம்ம தேவனுடைய சமூகத்தில் அவரோடு இருப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறுவோம். அது மட்டும் இல்லை, அவருக்கு உகந்தவர்களாக நம்ம மாறுவோம். இன்றைக்கு நம்ம தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு நாமளே பரிசோதனை செய்து பார்ப்போம். அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்கும். ஏனால் இந்த நாளிலும் அதை கர்த்தர் நீக்கி போடும்படி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமேன். God bless you.